ஏற்பட்டிருக்கும். சில கருத்துக்களை மையமாக கொண்டு உருவாக்கி இருக்கிறோம். குறள்: அறிவிலா தாந்தம்மை பிரிக்கும் பிழை செல்வார்க்கும் செய்தல் அரிது. அதாவது அறிவில்லாதவன் தனக்குத்தானே செய்து கொள்வது போன்ற தீங்கையும் துன்பத்தையும் அவனுடைய பகைவராலும் அவனுக்கு செய்ய முடியாது. இந்த கருத்தை நகைச்சுவையுடனும் சிந்திக்க வைக்கும் விதமாகவும் எங்கள் நாடகம் தொடங்குகிறது. இங்கே அறிவு இல்லாதவர்கள் யார்? அறிவில் ஆதவர்கள் யார்? மன்னர்சாமியின் கதை உங்கள் முன்னே. வேலைக்கு தேவை என்ற விளம்பரத்தை பார்த்த மூவர் மன்னர்சாமியின் வீட்டின் வெளியே காத்திருக்கின்றனர். இளங்கலை பட்டதாரி டிகிரி டேவிட், முதுகலை பட்டதாரி தீசிஸ் தங்கம், 3ஆம் வகுப்பு வரை படித்த பாஸ்பாண்டி. மன்னர்சாமி படிக்காதவர், ஆனால் பணக்காரர். தனது வீட்டு வேலைக்கு ஒருவர் வேலையில் அமர்த்த ஆசைப்படுகிறார். இன்னைக்காவது ஒரு விவரமான ஆளாக பார்த்து வேலைக்கு சேர்க்கணும். அட, மணி 10 ஆயிடுச்சே, யார் வந்திருக்காங்கன்னு போய் பார்ப்போம். வாங்கப்பா வாங்க, ஒருத்தரா வாங்க. இன்னைக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். ஐயா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? என் பேர் டீரிங்க, அதாவது டிகிரி டேவன். நான் பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? மாதம் 5000, அப்புறம் வருஷம் 500 சேர்த்து கொடுங்க. டிகிரி முடிச்சுக்கேனே. பிஏ 2 எழுத்து படிச்சவனுக்கெல்லாம் 5000மா? ஒன்றுமே புரியல. சரி, அடுத்த ஆளை போய் கூப்பிடுங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், குட் மார்னிங் சார். ரொம்ப வாயாடியாக இருப்பானாட்டிருக்கு. சரி, வாங்க உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? என் பேர் தீசிஸ் தங்கம். எம்பிஏ படிக்க முடிச்சு போகிறேன். இப்போது நான் ஒரு தீசிஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு எம்பி படிக்கிறான்? தீசிஸா? சரி, சம்பளத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. மாதம் 7000 கொடுத்தா போதும், நான் எல்லா வேலை பார்த்துக்கிறேன். அப்புறம் போனஸ், கார், வீடு நீங்கள் பார்த்துக்கோங்க. பூரா சொத்தையும் கேட்பானாட்டிருக்கு. சரி, அடுத்த ஆளை போய் கூப்பிடுங்க. எசம்மா, கும்பிடுறேனுங்க. என்ன ஒரு மரியாதை. வாப்பா உட்காரு. பரவாயில்லைங்க, உங்கள் முன்னாடி எப்படிங்க? சரி, நீ உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு. முக்கியமாக நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குற? பாஸ்பாண்டின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. 1வது 1 வருஷம், 2வது 2 வருஷம், 3வது 3 வருஷம் படித்து பாஸ் பண்ணினேங்க. இப்போது 4 வருஷமாக நம்ம ஒரு மில்லில் வேலை செய்கிறேங்க. நல்லா படிச்சிருக்கான், மரியாதையும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. சரி, நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்குற? நீங்கள் பார்த்து கொடுங்க, இங்கேயே ஓரமாக இருந்துக்கிறேங்க. நல்லதா போச்சு. சரி, நாளைக்கு உன் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு சேர்ந்துரு. வெளியே இருக்கவங்க எல்லாரையும் போக சொல்லிடு. என்னை விட விவரமான ஆள் வேற யாரு? காட்சி 2, சில நாட்களுக்கு பிறகு. பாண்டி சொல்லுங்க, வந்துட்டேங்க. சொல்லுங்க. நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போகணும், வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும். சரிங்க.
அவர் வீட்டில் இருக்காரா? நான் பாஸ் பண்ணிங்க. ஐயா வெளியில் போயிருக்கார். சாயந்தரம் தான் வருவார். சரி சரி, நான் அவசரமாக கோர்ட்டுக்கு போகணும். என் பேர் வக்கீல் வேணுகோபால். மைனர் வந்தா சொல்லு. நான் இன்னொரு தடவை இந்த பக்கம் வரப்போது நான் வந்து பார்க்குறேன். சரிங்க. பாண்டி பாண்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. எல்லாம் வீட்டு வேலையும் முடிச்சிட்டியா? எல்லாம் வீட்டு வேலையும் முடிச்சிட்டியா? என்ன முழிக்கிற? என்னாச்சு? அது கொஞ்சம் நேரத்து முன்னாடி கோட்டை வேண்பால் என்ன வளர்ற? ஒருத்தி இங்கே உங்களை பார்க்கணும்னா அவனோட பேர் கூடியதோ பால். என்ன போட்டிருந்தான்? ஆமாம், அவர் கருப்பை கோட் போட்டுட்டு இருந்தான். கோட்டைக்கு போகிறதா சொன்னான். கோட்டை, கோட்டு, கருப்பு கோட்டு, வேனு, பால். ஓ, கோட்லேருந்து வக்கீல் வேணுகோபால் வந்தாரா? ஆமாம் ஆமாம், அவனே தாங்க. ஆனால் வாய மூடுறா. அவர் வக்கீல் வேணுகோபால். அவர் திருன்னு போட்டு தான் கூப்பிடணும். மரியாதையாக கூப்பிடணும்ல. இனிமேல் நீ திரு போட்டு தான் கூப்பிடணும். சரிங்க. போய் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு படுக்கலாம். இந்த நேரத்தில் என்ன சத்தம்? பாண்டி பாண்டி, அங்க போய் என்ன சத்தம்னு போய் பாரு. அட பூனை. ஐயா, அது திருப்பூனை, திருப்பாலை, திருக்குடித்து, திருவித்தது. என்ன சொல்ற? அதாங்க திருப்பூனை, திருப்பாலை, திருக்குடித்து, திருவித்தது. புரியல. அதாங்க திருப்பூனை, திருப்பாலை, திரு குடித்து, திரு வித்தது. நீங்கள் தான் சொன்னீங்க யாரா வந்தாலும் திரு சேர்த்து மரியாதையாக பேசணும்னு சொன்னீங்க. பூனை பால் குடிச்சுதா? அட முட்டாளே, அதுக்கெல்லாம் இதுக்கு திரு போடுற? இனிமே நீ திருவே போடாண்ணா, போடா. பூனைக்குங்க எப்படி? அவர் சொன்னது தானே நான் செஞ்சேன். மறுபடியும் திருப்பூனையா? பூனையா? பாண்டி பாண்டி, அந்த பூனை மறுபடியும் வந்துருச்சான்னு போய் பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து போறானே திருடன். நானா திரு சொல்லக்கூடாது. ஐயா ஐயா, டன் டன் டன். என்னடா சொல்ற? பேய் பிடிச்சிட்டா பைத்தியம் பிடிச்சிச்சா? டன் டன் டிக்கெட்டு போகிறான், டன் டிக்கெட்டு போகிறான். புரியல. பூனை இல்லைங்க, டன் டன் எல்லாத்தையும் டிக்கெட்டு போகிறான், எல்லாத்தையும் டிக்கெட்டான். இரு, நான் வந்து பார்க்குறேன். அட எங்கடா எல்லாம் காணோம்? என்னடா பண்ண? நான் எடுக்கலாயா? டன் டன் எல்லாத்தையும் டிக்கெட்டு ஓடிட்டான். நான் திரு சொல்லலை. திருநா எல்லாம் போச்சு. அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தை கண்டு கழித்ததற்கு நன்றி. அறிவில்லாதவர்கள் உலகம் அவர்களை துன்பப்படுத்தும் முன்பே தங்களை தானே துன்பப்படுத்திக் கொள்வார்கள் என்பது பார்த்தோம். நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டியது அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிரிவின்மை, இன்மையாக
அவையாதுலகு. அதாவது அறிவில்லாத நிலை என்பது மனிதனின் மிகப்பெரிய குறையாகும். அறிவொளியை நம்முள் நாம் எப்போதும் வளர்ப்போம் என்று கூறி உங்கள் கவனத்திற்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொடக்க உரையில் பின்னணி குரல் கொடுத்தது அஸ்வின் ராமநாதன். அவர் வரல இன்னைக்கு. டிகிரி டேவிடாக விஹான் கிருஷ்ணகுமார், தீசிஸ் தங்கம் ராயன் ஜவஹர், பாஸ் பாண்டியாக விஹான் ஸ்ரீதர், வக்கீல் வேணுகோபாலாக கிருஷ்ணா சிவகுமார், முதலாளி மன்னார் சாமியாக சிவா மோகனரங்கம், திருப்பூனை மற்றும் டன் முடிவுரை பின்னணி குரல் நியந்த்குமார். நன்றி.